ஹாய் ஹலோ வெல்கம் அவர் ஹெல்த் இஸ் வெல்த்தி சேனல். இன்றைக்கி நாம் இந்த சேனலில் சுகர் வராமல் தடுப்பதற்கும் சுகர் வந்துருச்சு அது எப்படி தான் கண்ட்ரோலில் கொண்டு வரதுன்னு தெரியாமல் தவிக்கிறவங்களுக்கும் சூப்பரான ஒரு 5 டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் சாப்பிடுதல், நம்ம எந்த உணவாக எடுத்துக்கிட்டாலும் சரி, மோஸ்ட்டாக சுகருக்கு டயட் எடுத்துக்கிட்டால் இன்னும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் டயட் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, இல்லை என்னால் டயட் அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ண முடியல, ஏதோ கொஞ்சமாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். முடிஞ்ச வரைக்கும் நல்லா மின்னி சாப்பிடுங்க. எதுக்காக மின்னி சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறோம்னா, நம்ம அப்படியே சாப்பிடும்போது நம்முடைய வயிறு ஃபுல்ஃபில் ஆன ஒரு ஃபீல் இருக்கவே இருக்காது. ஆனால் நீங்கள் நல்லா மின்னி சாப்பிடும்போது அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வயிறு நிறைஞ்ச ஒரு ஃபீல் கிடைக்கும், கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கும்போது சுகரை கண்ட்ரோல் பண்ண முடியும். சுகருக்கான ஒரு பேசிக்கான ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான பசி. சுகர் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா பசிச்சுக்கிட்டே இருக்கும், அவங்க இவ்வளோ சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்காது. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், சாப்பிடும் பொழுது டிவி பார்த்துட்டே சாப்பிட்றது, மொபைல் பார்த்துட்டே சாப்பிடுது, இப்படி சாப்பிடும் பொழுது நம்ம சாப்பிட்றோமா அப்படின்ற ஒரு ஃபீல் நம்மளுக்கு இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் எதை பற்றியும் சாப்பிடாம எதையும் நினைக்காம நீங்கள் சாப்பிட்றத மட்டுமே நினச்சிக்கிட்டு நீங்கள் நல்லா மென்று அரைச்சி சாப்பிடுங்க. ஏன் அப்படின்னா அது மூளையில் போய் கனெக்ட் ஆகி டோபமைன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் ரிலீஸ் பண்ணும். அப்படி ரிலீஸ் பண்ணும்போது நம்முடைய பசி உணர்ச்சியை கண்ட்ரோலில் வரும். ஸோ ஃபஸ்ட்டு பசியை தடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய வெயிட் கெயின் அதையும் குறைச்சிடலாம், சுகர் இதையும் குறைச்சிடலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லா மென்று சாப்பிடுங்க. டீப் ஸ்லீப், ஆழ்ந்த உறக்கம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா தூக்கம் அப்படின்றது இல்லவே இல்லை. இதனால் அப்படின்னா அந்த ஃபோன் எடுத்துட்டாங்கன்னா நைட்டு 1 ஆகிடுது 2 ஆகிடுது, எப்போ தூங்குறாங்க அவங்களுக்கே தெரியறதே கிடையாது. ஸோ நைட்டு 8 மணிக்கு நீங்கள் இல்லை 8 இல்லை 9 மணிக்கு படுப்பீங்க அப்படின்னா மார்னிங் 5 மணிக்கு எழுந்துக்கோங்க. கண்டினியூஸாக எந்த ஒரு பிரேக் இல்லாமல் எந்த ஒரு இடைவெளி இல்லாமல் நைட்டில் எழுந்திரிச்சு ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் கேம் ஆடிட்டு தூங்குறது, இந்த மாதிரியான பழக்கம் வேண்டாம். அப்படி இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் தூங்குங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸோடு தூங்கும்போது நம்ம தூங்கின ஒரு ஃபீல் கிடைக்காது, நிறைய கனவுங்க, இதனாலேயும் நம்முடைய தூக்கம் பிரேக் ஆகும். ஸோ கண்டினியூவாக தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நைட்டில் ஒரு 8 ஹவர்ஸ் தூங்குங்க, பகலில் ஒரு 1 ஹவர் தூங்குங்க. இந்தமாரி தூக்கத்தை நீங்கள் கண்ட்ரோலில் ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது சுகர் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக குறையும். ஏன் அப்படின்னா சுகர் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தூக்கம் அப்படின்றது ஒன்று இருக்கவே இருக்காது. ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். அதாவது சுகர் இருக்கவங்க டயட் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா 90% பீப்புளுக்கு நம்ம சாப்பிட்ற உணவு மூலயமா தான் நம்மளுக்கு சுகரே உருவாகுது. ஸோ நீங்கள் என்ன தான் நிறைய டிப்ஸ் ஃபாலோ பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி எல்லாமே ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபுட்டில் டயட் இல்லை அப்படின்னா, நீங்கள் கரெக்டான ஃபுட்டு எடுத்துக்கல அப்படின்னா உங்களுக்கு சுகர் கண்ட்ரோலில் வரவே வராது. ஸோ எதனால் இதை நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு நாளைக்கு என்ன விதமான ஒர்க் பண்ணுறோம், எவ்வளோ நம்மளுடைய பாடிக்கு எஃபெக்ட் கொடுக்குறோம், உழைப்பு இருக்குது அப்படின்றத பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி சத்தான உணவை பார்த்து எடுத்துக்கணும். இப்போது நமக்கு சுகர் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதிகமான ஒர்க் பண்ணிவிட்டு ரொம்ப கம்மியான சாப்பாடு சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லோ பிபி ஆகுது. ஸோ ஈக்குவலாக சாப்பிடணும். குவான்டிட்டி இஸ் மஸ்ட். கரெக்டான டைமுக்கு சாப்பிடுங்க, கரெக்டான அளவு சாப்பிடுங்க, ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க. அப்படி என்னென்னலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் சொன்னால் ரொம்ப லென்த்தாக போவோம். அதுக்குன்னு ஒரு தனி வீடியோ நம்மளுடைய டயட் சார்ட் சொல்லிட்டு நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ ஷார்ட்டாக சொல்லிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பாரம்பரிய உணவு முறை இருக்குல்ல, ரெட் ரைஸு, களி, கூழ், ப்ரௌன் ரைஸு, சிறுதானியம், மில்லட்ஸ்னு எடுத்திங்கன்னா சொல்ல வேண்டாம், நிறைய இருக்குது. நெக்ஸ்ட்டு தானியம், முளை கட்டுனது இன்னும் மஸ்ட், இன்னும் சூப்பர். இன்னொன்று சுகருக்கு ஒரு சூப்பரான ஒரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்தியம். அந்த வந்தியம் நீங்கள் ஊற வச்சு அந்த தண்ணியை குடிக்கலாம், இல்லைனா அந்த வந்தியம் முளைக்கட்டை வச்சு, இல்லைனா வந்தியம் சாப்பிடுவேன் அப்படின்னா முளைக்கட்டை வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது சுகருக்குன்னு. நீங்கள் கவலையே படாதீங்க. ஹெல்த்தியான ஃபுட்டு டயட் மூலியமாகவும் நீங்கள் அதை சரி பண்ணிடலாம். வாக்கிங், நம்ம லிஸ்ட்டில் எக்ஸசைஸ்ன்னு சேர்க்காமல் எதுக்கு வாக்கிங் சேர்த்திங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ்லேயும் ஒரு பெஸ்ட்டான ஒரு சுகருக்கு பெஸ்ட்டான ஒரு எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா வாக்கிங் தான். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாருமே சிட்டிங் டைப்பில் ஒர்க் பண்ணுறவங்க. நம்முடைய சாப்பிட்ற சாப்பாடு எனர்ஜியாக, அதாவது ஸ்வெட் ஆனால் தான் அதோடைய எனர்ஜி கன்வெர்ட் ஆகும். ஸ்வெட் ஆகலாம் கொஞ்சம் அப்படி ஆடையாக செஞ்சு கொஞ்சம் போய் வரா மாதிரி நடக்கிற மாதிரி இந்த மாதிரி இருந்தால் ஓகே. ஆனால் இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே சிட்டிங் டைப்பில் ஒர்க் பண்ணுறவங்க. மார்னிங் போனால் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க,
பண்ணுறவங்க, சிஸ்டம் முன்னாடி ஒர்க் பண்ணுறவங்க, ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், வயசானவங்கன்னா இன்னும் வீட்டில் சோஃபா மேலே உட்காந்துட்டு அவங்களால எழுந்திருக்க முடியாத நிலமை, இல்லைன்னா நடக்க முடியாது, அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணால் இன்னும் பெஸ்ட்டு சொல்லவே வேண்டாம். இல்லை என்னால் எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியாது, ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு பிஸியாக இருக்கேன், வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா பரவாயில்ல, கவலையே வேண்டாம். வயசானவங்களாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா இளம் வயசாக இருக்கிறவங்க, சின்ன பசங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், டெய்லி வாக்கிங் சேர்த்துக்கோங்க. மார்னிங் வாக்கிங் பண்ணுங்கள். சாப்பிட்றதுக்கு முன்னாடி டெய்லி ஒரு 1 கிளாஸ் வார்ம் லிட்டர் குடிச்சிட்டு வாக்கிங் பண்ண போங்க. போயிட்டு நல்லா ஹாப்பி வாக் பண்ணுங்கள். வாக் பண்ணும்போது கூட ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக வாக் பண்ணுறது இந்த மாதிரிலாம் வேண்டாம். நல்லா ஹாப்பியாக வாக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்லோ வாக், ஜஸ்ட் ஒரு 1/2 hour இல்லைன்னா ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் தூரம் வரைக்கும் போயிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1 week ரெகுலர் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறமேக்கி நீங்கள் கொஞ்சம் லாங்காக போக ஆரம்பிங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நல்ல வாக்கிங் போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு 1 kilometer நடக்கிறது, 2 kilometer நடக்கிறது, இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா உங்களுடைய பாடி ரொம்ப 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 டயர்ட் ஆகிடும். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது கம்மியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரெகுலராக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் போக உங்களுடைய அந்த லாங்கை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அப்படி வாக் பண்ணும்போது ரோட்டில் விற்கிற அந்த பஜ்ஜி, போண்டா, ஸ்வீட்டு இதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி ஆகணும். நீங்கள் அதெல்லாம் சாப்பிட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வாக் பண்ணியும் பிரயோஜனமே கிடையாது. ஸோ வாக் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, உங்களுடைய டேயில் ஒரு மார்னிங் அண்ட் நைட் ஒரு 1/2 hour வாக் பண்ணுங்கள். 5th ஸ்ட்ரெஸ்லெஸ், அதாவது ரொம்ப மன அழுத்தமின்மை. இப்போ இருக்கிறவங்க சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் டிப்ரெஸ் ஆகுறாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம் இருக்குது, அந்த எக்ஸாமில் நம்மளால் பாஸ் பண்ண முடியல, இல்லை ஹை ஸ்கோர் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுறது. ஒரு கேமில் தோத்துட்டோம், அது வந்து அடிக்ஷன். சொல்லப்போனால் கேமில் தோத்துட்டோம்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுறது, கோவப்படுறது. நமக்கு ஏன் கோவப்படுறோன்னு தெரியாமல் நம்மளே கோவப்படுவோம், நம்ம அறியாமலே. அதுவும் ஒரு விதமான அடிக்ஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ் தான். இன்னொன்று ஃபேமிலி ப்ராப்ளம், ஃபினான்ஷியல் ப்ராப்ளம். இப்போ இருக்கிற ஃபேமிலி மேன்ஸ்க்கு சொல்லவே வேண்டாம். விற்கிற விலைவாசிக்கு நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தவே மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் மூலயமா என்னென்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லீப் இல்லாமல் போயிடுது. நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கே தெரிய மாட்டேங்குது. நம்ம சாப்பிட்ற உணவு நம்முடைய பாடிக்கு கன்வெர்ட் ஆகாது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் இருக்கும் பொழுது அந்த ஹாப்பியான ஒரு ஹார்மோன் டோபமைன் அப்படின்ற ஹார்மோன் வந்து நம்முடைய பிரெயின் வந்து ரிலீஸ் ஆகாது. அது ரிலீஸ் ஆச்சுன்னா தான் நம்முடைய ஃபுல் பாடியும் ஆக்டிவாக இருக்கும், எந்த ஒரு நோயும் டிசீஸும் வராது. ஆனால் நீங்கள் எப்போவுமே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களை நீங்களே டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு நெகட்டிவான தாட்ஸ் மட்டுமே உங்களுக்குள்ளேயும் உங்களை சுற்றியும் எல்லாமே நெகட்டிவாகவே இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரெஸ்லெஸ் இல்லாமல் பாருங்கள். ஏன் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஃபீல் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆனால் மட்டும் இருக்கிறது மாறிட போகிறதில்ல, இருக்கிறது இன்னும் மோசமான நிலைக்கு தான் போகும். ஆனால் நீங்கள் அது ஒரு விஷயமா எடுத்துக்காத போகிற போக்கில் போகட்டும் இல்லைன்னா அப்படின்னு விட்டுட்டு நீங்கள் அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு தேடி உங்களை இது பண்ணிக்கும் பொழுது, இன்னும் மோட்டிவேட் பண்ணிக்கும் பொழுது, நீங்கள் ரிலாக்ஸாக அதுக்கான சொல்யூஷனை தேடும் பொழுது உங்களுடைய உடம்பும் இதுவாகும், பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் உங்களை சுற்றி எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும். ஸோ சுகருக்கு இதுவும் ஒரு முக்கியமான ரீசன். இந்த 5 விஷயத்த கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்க. என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் மென்று சாப்பிடுதல். நீங்கள் எடுத்துக்கிற உணவு நல்லா மென்னி சாப்பிடுங்க. 2வது ஒன் ஆழ்ந்த உறக்கம். எந்த ஒரு பிரேக்கும் இல்லாமல் நைட்டுக்கு 8 to 8 மணி படுத்தீங்கன்னா 5 மணிக்கு எழுந்திருப்பேன் அப்படின்ற அளவுக்கு நல்லா ஆழ்ந்த உறக்கம், டீப் ஸ்லீப், எந்த ஒரு பிரேக் இல்லாமல் தூங்குங்க. 3வது ஹெல்த்தி ஃபுட். இது ரொம்ப முக்கியம். டயட் ஃபாலோ பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும். என்ன டயட் ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியலன்னா நம்முடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு, கிளிக் பண்ணி பாருங்க. டயட் இஸ் வெரி மஸ்ட். ஹெல்த்தி ஃபுட் மட்டுமே எடுத்துக்கோங்க. நீங்கள் ஹெல்த்தி ஃபுட் ஃபாலோ பண்ணி அன்ஹெல்த்தி ஃபுட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கான பிரயோஜனமே இல்லை. கரெக்டான ஃபுட்டை எடுத்துக்கோங்க. இன்னொன்று, இதுலேயும் வந்து நைட்டு தூங்குறதுக்கு ஒரு 2 hours முன்னாடியே சாப்பிட்டுங்க. எதனால் அப்படின்னா, நம்ம பாடி வந்து நைட்டில் எனர்ஜி இருக்காது, அதாவது நம்ம வேலை செய்ய மாட்டோம். அப்படி வேலை செய்யாமல் இருக்கிறதுனால என்ன ஆகும், சாப்பிட்ற உணவு அப்படியே உருவாகி அப்படியே சுகராக மாறும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நைட்டு ஒரு 8 மணிக்கு தூங்குவீங்கன்னா 6 மணிக்கு உங்களுடைய டின்னரை முடிச்சிருங்க. முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் 4th ஒன் வந்து வாக்கிங். உங்களால் எக்ஸசைஸ் பண்ண முடியல அப்படின்னா பரவாயில்ல, எல்லாருக்குமே காமனான ஒன்று வாக்கிங். ஃபஸ்ட்டு ஸ்லோவாக ஆரம்பிங்க, ஒரு 1/2 kilometer. நெக்ஸ்ட் போக அதே ரெகுலர் ஆக்குங்க. அதுக்கப்புறம் அதை ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் லாங் ஆக்குங்க. ஒரு 1 kilometer இல்லைனா 1 hour வாக்கிங் இந்த மாதிரி மாற்றுங்க. 5th ஒன்று ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்ட்ரெஸ்லெஸ். அதாவது உங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் வேணால் இருக்கட்டும், நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகி மன அழுத்தமாகி துக்கமாகி நீங்களே நெகட்டிவ் ஒரு உலகத்தில் கொண்டு போகாமல் அதை நீங்கள் போகிற போக்கில் விட்டுட்டு
பாசிட்டிவாக யோசித்து அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு தேடி அதுக்கான வழியை பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய பாடிக்கு எந்த ஒரு வியாதி வராது. சுகருன்னு இல்லை, நம்முடைய பாடியில் வர முக்கால்வாசியான வியாதி சுகர், இந்த ஸ்ட்ரெஸ்னால தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இது 5 ஃபாலோ பண்ணுங்கள். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். பாய்.